அனைவருக்கும் பிரபஞ்ச வணக்கம். நம்ம தொடர்ந்து பிரபஞ்சத்தோடு இணக்கமாதல் தொடர்பான வீடியோ பதிவாக பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவும் பிரபஞ்சத்தோடு இணக்கமாகிறது தொடர்பான பதிவு தான். பிரபஞ்சத்தோடு இணக்கமாகணும் அப்படின்னா அதற்கு இன்னொரு முறையும் இருக்குது. மழையில் நனையிறது. இயற்கையோடு இணக்கமாகணும்னு சொன்னேன். அதில் மழை ரொம்ப முக்கியமான ஒன்று. மழையில் நனையும் பொழுது பிரபஞ்சத்தோடு உங்களால் இணக்கமாக முடியும். ஸோ இப்போ இது ஒரு சிலருக்கு ஒத்துக்காது, ஜென்ரலாகவே எல்லாருக்குமே ஒத்துக்காது. மழை பெய்யுது அப்படின்னா, ஒரு ரொம்ப தொடர் மழையாக இருக்குது அப்படின்னா, ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் ஒரு அரை மணி நேரம் அப்படின்ற மாதிரி அந்த மழையை அதில் நனையாதீங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமான மழையில் நனைங்க. அப்போ இடி மின்னல் இல்லாத பொழுது நனையலாம், சரிங்களா? அது பகல் நேரமாக இருக்க மாதிரி, கூடுமான வரைக்கும் பகல் நேரமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இரவு நேரம் உங்களுக்கு அந்த உடம்பு அந்த குளிர் தாங்கணும். அதிக நேரம் உங்களால் மழையில் இருக்க முடியாது. ஸோ பகல் நேரம் அப்படின்னும் பொழுது ஓரளவுக்கு உங்களால் தாங்கிக்க முடியும், சரிங்களா? இது உடம்பு சூடாக இருக்குது. இப்போ சூட்டு உடம்புக்காரங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு ரொம்ப நாளை வரைக்கும் தாங்கும். பட் இதுவே நார்மல் கூல் பாடி அப்படின்னும் பொழுது அவங்களால தாங்க முடியாது, சரிங்களா? ஸோ அவங்களுக்கு உடனே குளிர் எடுத்துக்கும். மழையில் நனையும் பொழுது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளேயே அவங்களுக்கு குளிர் எடுத்துக்கும். ஸோ இந்த மழையில் நனையும் பொழுது கண்டிப்பாக பிரபஞ்சத்தோட உங்களால் இணக்கமாக முடியும். பிரபஞ்சமே உங்களோட இணக்கமாகிடுவாங்க. ஸோ இதை மழை அப்படின்னு பெய்யும் பொழுது பயன்படுத்திக்கோங்க. பிரபஞ்சத்தோட இணக்கமாக இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்தி